அப்புறம் வந்து பொட்டாஸ் லிக்விட் பொட்டாஸ். ம். ஓகே. அவ்வளோதான் சார். ஸோ நீரில் கரையக்கூடிய உரங்கள் எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. நம்மளோட வந்து வேளாண் துறை மூலமா கொடுத்துருக்காங்க. நீங்களும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சாகுபடிக்கு இந்த மாதிரி சாகுபடி பண்றதுக்கு நீங்க கொடுத்த உரங்கள். ஆமாம் சார், ஆமாம் சார். ஸோ இதோட பலன் தான் வந்து நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறோம். ஆமாம் சார், ஆமாம் சார். ரைட், ஓகேங்க. ஸோ நீங்க நட்டு எவ்வளவு நாள் ஆச்சு இந்த பயிர்? இப்போ நட்டு கரெக்டா 10 மாசம் 3 நாள் ஆகுது. அப்போ அறுவடை சமயத்துல இருக்கிறோம். ஆமா சார். ஓகே. நீங்க ஏதாவது பெரிய நோய் பூச்சி தாக்குதலுக்கு ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு? எதுவுமே இல்ல சார். எதுவுமே பெரிய லெவல்ல வரல. சோ அதனால நீங்க நோய்க்கும் பூச்சிக்கும் வந்து பெரிய லெவல்ல பண்ணல. ஓகே. ஏதாவது சத்து பற்றாக்குறை ஏதாவது? சத்து கொஞ்சம் பற்றாக்குறை. ஓகே. சோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் மேலாண்மை பண்ணிட்டீங்க. ஆமா சார். சரிங்க. இப்போ எவ்வளவு மகசூல் எதிர்பார்க்கறீங்க? நம்ம 20 டன் வருமானம் எதிர்பார்க்கறோம் சார். ஓகே. ஏக்கருக்கு 20 டன் வருமானம் எதிர்பார்க்கறோம். ஓகே. இப்போ டன் என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்குன்னா? இப்போ 10,500 11,000 போகுது சார். சோ நல்ல ரேட் தான் இப்போ போயிட்டு இருக்கு. சோ ஓகே. ஸோ நீங்க வந்து இந்த தடவை சாகுபடி பண்ணதுல நிச்சயமா ஒரு நல்ல மகசூல் எதிர்பார்க்கலாம் சார். நல்ல மகசூல் எதிர்பார்க்கலாம். ஆமா சார். சரிங்க. இப்போ உங்களை மாதிரி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், ஏன்னா நிறைய பேர் இன்னும் சொட்டு நீர் பாசனம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பயன்படுத்தாம இருக்காங்க. ஆமா சார். அதே மாதிரி வாங்குற நிறைய விவசாயிகள் வந்து முழுமையா பயன்படுத்தாம இருக்கிறாங்க. ஆமா சார். ஸோ இந்த மாதிரியான விவசாயிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சொட்டு நீர் போட்டு பழகிட்டாங்கன்னா திருப்பி அந்த இதுக்கு போக மாட்டாங்க. அருமையா இருக்கு, எந்த குறைபாடும் இல்லை. தண்ணி எவ்வளவு மிச்சம், ஆள் பற்றாக்குறை மிச்சம், மகசூலும் கூட வரும். டைரக்டா பாய்ச்சலுக்கும் சொட்டு நீருக்கும் குறைஞ்ச ஒரு 5 டன் வித்தியாசம் வரும். உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் யார் அமைச்சு கொடுத்தாங்க? இவர் தான், தமிழரசன் தான் அமைச்சு கொடுத்தாரு. தமிழரசன். ஓகே. அருமையா பண்ணி கொடுத்தாருங்க. இந்த வேலை பண்ணல குறை சொல்ல முடியாது. அப்போ வந்து பார்த்துட்டு போவாருங்க. ஸோ அவர் வந்து வெறுமனையா உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில வந்து பார்த்துட்டு எப்படி பராமரிப்பு பண்ணணும், ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு கத்து கொடுத்துருக்காங்க. கத்து கொடுத்துருவோம். 2 மாசம் விட்டு வந்து அதையும் பாக்குறாங்க. ஸோ மொத்தத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். தரத்துல வந்து கோத்தாரி நிறுவனத்தோட பொருட்கள் தரத்துல எப்படி, எந்த மாதிரி? நல்லா இருக்கு. இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனை கிடையாது, தெளிவா இருக்கு. ஓகேங்க. ஓகேங்கய்யா. ஸோ இப்படி ஒரு மகிழ்ச்சியான விவசாயியை சந்திச்சதுல எங்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். ஸோ உங்களை மாதிரியான நிறைய விவசாயிகள் முன்னோடிகளா இந்த மாதிரி பெரும்பாலும் எல்லா விவசாயம் என்ன சொல்றாங்கன்னா சொட்டு நீர் போட்டு பழகுங்க. ஆமா, தண்ணி வந்து எவ்வளவு மிச்சம் வரும், பற்றாக்குறை, ஆள் பிரச்சனை வராது. அதே மாதிரிக்கு உங்களுக்கு வந்து ஈடு அதிகம் வரும். எந்த வெள்ளாம வச்சாலும் சரி, நிலக்கடலை போட்டாலும் சரி, எள்ளு போட்டாலும் சரி, சோளப்பயிர் போட்டாலும் சரி, சொட்டு நீர் யூஸ் பாருங்க, நல்லா இருக்கும். ஸோ அனைத்து பயிருக்குமே வந்து சொட்டு நீர் பாசனம் சிறந்தது. சரிங்கய்யா, சரிங்கய்யா. ஸோ உங்களை இந்த இடத்துல சந்திச்சதுல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. நீங்க நிறைய மகசூல் எடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சொட்டு நீர் பாசனத்தை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நாங்களும் அடிக்கடி உங்களை வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறத உங்கள்ட்ட தெரிவிச்சுட்டு உங்கள்ட்ட இருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.